டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு வரக்கு ஒரு வண்டி வாங்கணும். வண்டின்னு நம்ம பார்க்குறப்போ நம்ம நல்லா மைலேஜ் கொடுக்குற மாதிரியும் ரொம்பலாம் டிராஃபிக்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு வண்டியாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு ஸ்கூட்டர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் 1,10,000 நம்ம ஒரு நல்ல வண்டியாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெட்ரோல் வண்டியும் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. எது வாங்கினா பெட்டராக இருக்கும், எது நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளையும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் எடுத்து ரெண்டுக்கும் ஈக்குவலாக கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறேன். எது நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தமான நியூஸஸ், அப்டேட்டட்ஸு, விளாக்ஸு, ட்ராவலிங், எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கம்பேரிசனுக்காக டிவிஎஸ்லேருந்து ஒரு 2 வெஹிக்கிள்ஸ் எடுத்திருக்கேன். டிவிஎஸ் ஜூபிட்டர் அண்ட் டிவிஎஸ் ஐக்யூப். ஏன்னா பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக இருக்கும். மெயின்டெனன்ஸ்லேருந்து, வண்டி லுக்கிலேருந்து, பவர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் 2 டைப் ஆஃப் நான் வண்டி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நம்ம 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோன்னா மாதத்தில் ஒரு 26 நாள் நம்ம வேலைக்கு போகுமா, ஒரு 780 கிலோமீட்டர் வரும். ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்குறப்போ 9,360 கிலோமீட்டர். ஐக்யூப் பார்த்திங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.2 கிலோவாட்ஸு, ரேஞ்சு 75 போகும். ஒரு தடவை நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா மினிமம் 10 ரூபா வரும். அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு 0.13 ருபீஸ் வரும். ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தோம்னா 101.4. ஒரு மாதத்துக்கு நம்ம இந்த 780 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா நம்மளுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 101.4. அப்போது ஒரு வருஷத்துக்குன்னா 1,216.8 வரும். பெட்ரோல் வெஹிக்கிள் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா 6 லிட்டர் பிடிக்கும். மைலேஜ் ஆவரேஜ் ஒரு 50 கிலோமீட்டர் கொடுக்குன்னு வைங்க. அப்போ ரேஞ்ச் 300 கிலோமீட்டர் போகும். இப்போ ஃபியூலோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 112 ரூபா. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 2.24 ருபீஸ் வரும். இப்போ ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தோம்னா 1,747 ரூபா. இதே ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்குறப்போ 20,966.4 வரும். அப்போது நம்ம ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கெடுத்து பார்க்குறப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் இருக்கிற ஃபியூவல் காஸ்ட் மட்டும் நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 1,216 ருபீஸ் 0.8 பைசா நம்ம செலவு பண்ணோம். இதே பெட்ரோல் வண்டினா 20,996 ரூபாய் 4 பைசா செலவு பண்ணும். ஆவரேஜாக பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி 19,750 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். இதை பார்க்குறப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு நிறைய சேவிங்ஸ் வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்க, இது இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை வராதுப்பா, ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரியெலாம் மாற்ற வேண்டியது வரும், செலவு நிறையா வைக்கும்ப்பா, அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். இதே இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐக்யூபோடது 1,25,000. அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,08,559 ருபீஸ், ஆர்டிஓ சார்ஜஸ் 850, இன்சூரன்ஸு 6,327. அதாவது 5 இயர்ஸ்க்கு 1 இயர் ஃபுல் இயர் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி. அதே மாதிரி ஜூபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 86,371 ருபீஸ், ஆர்டிஓ சார்ஜஸ் 6,909, இன்சூரன்ஸு 6,082 ருபீஸ் வரும். ஆன் ரோடு பார்க்குறப்போ 1,02,000 வரும். 5 வருஷத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 46,800 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபியூவல் காஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 6,084 ருபீஸ் வரும். இதே பெட்ரோல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 1,04,832 ருபீஸ் வரும். அதே நம்ம இன்சூரன்ஸ் இயர்லி ஒன்ஸ் நம்ம டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம 5 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2,325 ருபீஸ். ரெண்டுமே ஈக்குவல் தான். அது போக மெயின்டெனன்ஸ்ன்றது தான் இதில் நம்ம பெருசாக நினைக்கிறோம். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு பேட்ரி வரும். சர்வீஸ் காஸ்ட்டு பெருசாக இது வர போகிறதில்ல. ஆவரேஜ் 5 வருஷத்துக்கு ஒரு 5,000 கணக்கு போடலாம். டயர் நம்ம ஒரு 3 தடவை எப்படி மாற்றுற மாதிரி வரும், ஒரு 12,000 ரூபா வரும்னு வைங்க உங்களுக்கு டயர் நீங்கள் 3 தடவை மாற்றுறதுக்கு. சேம் காஸ்ட்டு கம்பேரிபிள் டயருக்கும் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் அதே தான் வரும். ஆனால் சர்வீஸ்க்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை ஒரு 5 வருஷத்தில் 15 தடவை நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆவரேஜ் ஒரு 3,000 கிலோமீட்டர் ஒரு தடவை. அப்போது 2,000 கிலோமீட்டர் 2,000 ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒரு சர்வீஸ்க்கு. அப்போ 15 சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 30,000 ரூபா வரும். டயர் ஒரு 12,000 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42,000. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 37,000 தான் வரும். ஒரு 5 வருஷத்துக்கு இந்த வண்டி வாங்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ 5 வருஷத்துக்கு ஜூபிட்டர் வண்டி வாங்கின ரேட்டில் இருந்து, அதாவது லோன் பற்றி நான் பேசுகிறேன், நான் லோன் அது டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் 5 வருஷத்துக்கு நம்ம ஆகிற செலவு, பெட்ரோல் காஸ்ட்டு, வண்டியோட காஸ்ட்டு, இன்சூரன்ஸு, மெயின்டெனன்ஸு எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு 2,51,157 ருபீஸ் வரும். இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1,70,409, இன்க்ளூடிங் வண்டியோட ரேட்டில் இருந்து இன்சூரன்ஸு எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன்.
ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்ட்டி டிஃப்ரென்ஸ் ஆகும். வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் பொறுத்த அளவுக்கு 5 இயர்ஸ் வந்து 50,000 கிலோமீட்டர் கொடுப்பாங்க. ஐக்யூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் 50,000 கிலோமீட்டர் தான் தருவாங்க. ஏன்னா 3 வருஷம் வரைக்கும் தான் அந்த பேட்டரிஸ் வரும், அதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக 5 வருஷத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு டைம் வந்து பேட்டரி மாற்றுற மாதிரி வரும். ஆவரேஜாக 20,000 பேட்டரி வரும். இந்த வெஹிக்கிள் எடுத்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 1,70,409 rupees வரும். பெட்ரோல் வெஹிக்கிள் 2,51,157. இது வந்து 5 இயர்ஸ்க்கான வெஹிக்கிள் காஸ்ட்டு, ஃபியூவல் காஸ்ட்டு, இன்சூரன்ஸு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து. அப்போது இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் பார்க்குறப்போ 80,748 நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து 30 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு 80,000 சம்திங் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது. இதே வந்து ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இன்னுமே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். வண்டியில் யார் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நான் சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டுவேன், டெய்லி வந்து நான் இங்கே பக்கத்தில் போயிட்டு வரது, இல்லைன்னா நல்ல ஒரு காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் ஒரு நல்ல மைலேஜும் இருக்கும். அதனால் இது வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதே பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட் வருது மீன்ஸ் மெயின் பெட்ரோலோட ரேட்டு வந்து இவ்வளோ ஜாஸ்தியாகிறது ஒன்று மட்டும்தான் ரீசன். ஆனால் பேட்ரி வெஹிக்கிள்லையும் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இல்லாமல் இல்லை. பேட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணுன்னா எப்படியும் ஒரு ஐக்யூபே எடுத்திங்கனாலும் ஒரு 6 hours ஆகும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே பெட்ரோல் வெஹிக்கிள்னால் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம். அது ஒன்று மட்டும்தான் இதில் பிரச்சனை. மற்றபடி பவரோ இல்லை வெயிட் வச்சா இழுக்காது, மேடு ஏறாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலலாம் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ என்னன்றதை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி எடுங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட்ஸோ நியூஸோ இல்லை ஒரு கம்பேரிசன் வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.